Hello Chintus, welcome back to our Fast Learning NEET channel. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். என்கிட்ட வர கிளாஸ் வராங்க இல்லையா, இப்போ நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்குல்ல, பயோ கிளாஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நேற்று தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ சூப்பராக போயிட்டுருக்குது. அண்ட் யாராவது என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக நம்ம ஃபாஸ்ட் லேர்னிங் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நம்மளோட பிளான் என்ன, ஷெட்யூல் என்ன எல்லாமே நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இப்போது நம்ம பார்க்குற வீடியோவில் என்னென்னா, அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ கிளாஸஸ், ஃபிசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் என்ரோல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, எப்படி நம்ம ஸ்கூல், காலேஜ் ஒரு அந்த நீட் ப்ரிப்பரேஷனையும் நம்ம மெயின்டைன் எப்படி ஒரே இதாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது, என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் கைஸ். நீங்கள் யூடியூப்பில் அப்படின்னு போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். வளன்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் இது தான் பண்ணணும், அண்ட் லன்ச் டைமில் இந்த டைம் பிரேக் எடுத்துக்கணும், இந்த டைம் தான் சாப்பிடணும், இந்த டைம் தான் தூங்கணும், இந்த மாதிரி நிறைய டைம் டேபிள் அண்ட் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி நம்ம காலேஜ் இல்லை ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்திங்கன்னா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைட் நீட்டும் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வரும் இல்லையா? ஸோ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க? இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? பேரண்ட்ஸ் டிகிரின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க கேஸில் ஆர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே, செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் காலேஜ், பிகாஸ் நீங்கள் நீட் தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்கிறீங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போது செகண்ட் தான் அட்டண்டன்ஸாக. இப்போ இந்த அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் அட்டண்டன்ஸே வச்சுக்கோங்க, போதும். முடிஞ்சால் அப்படி ஸ்டாஃப் உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க அப்படின்ற கேஸில் ஸ்டாஃப்கிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களோட இஷ்யூஸ் எடுத்து சொல்லி பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லை, அதில் நம்ம பண்ண முடியாது, ஸ்டாஃப் கிட்டலாம் போய் பேச முடியாது, அவங்களாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மார்னிங் 2 கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்டடி ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி மார்னிங் 2 கிளாஸஸ் மட்டும் சும்மா போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க காலேஜ் போய்ட்டு. ஓகேவா? அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அப்படி ஃபுல்லாக காலேஜ் அட்டென்ட் பண்ணுறீங்க, எதனால லீவ் போட முடியாது, வீட்லேயும் விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, காலேஜ் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அழகாக உங்களோட ஸ்டடியை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். எப்படி? இப்போ 4 to 7, 4 o'clock நீங்கள் மார்னிங் வேக்கப் பண்ணணும். ஓகேவா? 4 o'clockலேருந்து 7 o'clock உங்களுக்கு 3 hours கிட்ட டைம் கிடைக்கும். சாலிடாக 3 hours டைம் கிடைக்கும். புரியுது? அதுக்கப்புறம் 7 o'clock மேலே நீங்கள் காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மார்னிங் டைமில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 3 hours கிட்ட நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஈவினிங் காலேஜ் விட்டு வந்ததும் நீங்கள் 6 o'clockலேருந்து 11 o'clock வரைக்குமே படிக்கலாம். சாலிடாக அங்கே ஒரு 5 hours கிடைக்கும். ஸோ டோட்டலாக நம்ம கையில் இருக்கிறது இவ்வளோ 8 hours. ஓகே, ஸோ அதே மாதிரி நைட்டில் பார்த்தோன்னா டின்னர் அந்த மாதிரி போயிடும். ஸோ அதில் ஒரு 1 hour நீங்கள் லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட 7 hours இருக்குது, அப்படி தானே? 7 hours இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட உங்கள் கையில் டெய்லி 7 hours இருக்குது. ஓகேவா? ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், 2 பேருக்குமே நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? உங்கள் கையில் 7 hours இருக்குதா? ஸோ இந்த 7 hours எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம பயோ கிளாஸ்க்கு வரவங்களுக்குலாம் டெய்லி கொஞ்சம் தான் போர்ஷன்ஸ் இருக்கும். நான் டீச் பண்ணுறத அது அப்படியே உடனே நான் டீச் பண்ணுறப்பவே உங்களுக்கு நான் படிக்க வச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி லைன் பை லைன் போயிட்டுருக்குறோம். அண்ட் நான் டீச் பண்ணுறப்பவே உங்களை மேக்ஸிமம் நான் படிக்க வச்சிடறேன். அண்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் 2-3 கொஷின்ஸ் நான் தரேன். ஸோ அதுவும் நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாகிடுது, அப்படி தானே? ஸோ அப்போ நீங்கள் கிளாஸ் அப்போவே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சிடுறீங்க, அப்படி தானே? அப்போ பேலன்ஸ் இருக்க, இப்போ ஒரு 2 to 3 hours கிளாஸில் போகுதுனாலும் பேலன்ஸ் 4 hours உங்கள் கையில் படிக்கிறதுக்காக இருக்கும். படித்து அன்னன்னைக்கான டெஸ்ட்டை நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இதுவே மோர் தென் இனஃப். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எவ்வளோ டேஸ் இருக்குது? இன்னும் நம்மக்கிட்ட பார்த்தோன்னா 300 days இருக்குது, அப்படி தானே? நீட் எக்ஸாம், நீட் 2024 வரைக்கும் இன்னும் நம்ம கையில் 300 days இருக்குது. சரி, 300 days-ம் ஒரு நாளைக்கு நீங்கள் 7 hours படிச்சிங்கனாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேவா? சக்ஸஸ் அப்படின்னா எதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க தெரியுமா? எதை வச்சு சக்ஸஸ்ன்றது டிசைட் ஆகும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் இந்த 300 days-ம் 7 hours, ஒரு நாளைக்கு 7 hours என் கூடவே நம்ம கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே எப்படியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அட் தி எண்ட்
ஆஃப் நீட் 2024 நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? 7 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் தான் படிக்கிறோமா அப்படின்னா, நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் படித்தா தான் இது வந்து கிராக் பண்ண முடியும். நீட்டுன்றது அவ்வளோ பெரிய எக்ஸாம், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து கண்ணு கூட மூடாமல் 17 மணி நேரம் படித்தே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன், லாஸ்ட் இயர் அதுக்கு பிஃபோர் இயர்லாம் நான் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ அவங்களும் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொன்னதே நான் இந்த விஷயம் தான். ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ் படிங்க. ஓகேவா? அவங்க ஸ்கூல் அண்ட் காலேஜை தாண்டி அந்த டைமிங் தாண்டி 7 ஹவர்ஸ் வந்து படிங்க. ஸோ அதை படிச்சிங்கனாலே வந்து நீங்கள் இந்த 300 டேஸ்க்கு கான்ஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டோட தான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஓகே. அண்ட் நம்மளுக்கு வந்து ஃபோர்த்தாக பார்க்குற விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. நான் ஆல்ரெடி சொன்னேன் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதை மறுபடியும் வந்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு யூஸுமே இல்லை. ஓகேவா? இந்த 7 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா 300 டேஸும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லேக்ஸ் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம நீட்க்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து அவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக அப்ளை பண்ணுறாங்க. பட் நம்மக்கிட்ட இருக்க சீட் எவ்வளோ இருக்குது? thousands ஆஃப் சீட் தான் இருக்குது. ஜஸ்ட் thousands ஆஃப் சீட்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து MBBS சீட் கவர்மெண்ட் காலேஜில் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்படி தானே? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணி படிக்கணும்? கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும். ஓகே. டைம் வந்து எங்கெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற டைமை வந்து. ஓகேவா? அதுக்காக ரொம்ப உங்களை போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஷரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஹேவ் டைம், plenty ஆஃப் டைம் உங்கள் கையில் இருக்குது. சரியா? டெய்லி வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ என் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம இந்த 3 months எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதை பற்றி நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை. போர்ஷன்ஸ் கான்செப்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெய்லி ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி தானே? ஸோ அதனால் இந்த 1000 சீட்ஸில் வந்து நம்ம ஒரு சீட், நம்மளுக்கான ஒரு சீட்டை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் வச்சு நீங்கள் படிங்க. ஓகே. அதை தாண்டி இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்ம 17 மணி நேரம் 18 மணி நேரம் படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் 7 ஹவர்ஸ் படிங்க. ஓகேவா? நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ உங்களுக்கு வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்குது அப்படின்னா தூங்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? படுத்து ரெஸ்ட் எடுத்துருங்க. அப்போ நைட் டைம் வந்து நீங்கள் எப்போது 11 to 4 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். தூங்குறதுக்கு 5 ஹவர்ஸ் டைம் இருக்கும். ஸோ இந்த 300 டேஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ அப்போ வந்து 300 டேஸ் வந்து 5 ஹவர்ஸ் ஸ்லீப் வந்து போதும். அதை தாண்டி இடையில வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக இன்டர்வல் டைம் இருக்கும், லஞ்ச் பீரியட் இருக்கும். அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக கிடைக்காமலாம் இருக்காது. அதுவும் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நிறைய ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5 ஹவர்ஸ் நைட் தூங்கிட்டு இடையில கிடைக்கிற டைமில் வந்து காலேஜ் டைம் ஸ்கூல் டைமில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரப்பையும் சரி, மார்னிங் எந்திரிக்கிறப்பையும் சரி, இந்த மாதிரி இந்த டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இவ்வளோ தான் கைஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஓகேவா? அக்கா என்னால் காலேஜ் போகிறேன், என்னால் வந்து முடியல, செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும், ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, ப்ராஜெக்ட் ஒர்க் வருதா, ஒரு நாள் லீவ் போடுங்க. லீவ் போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் கிட்ட வர்றப்போ வேணும்னா ஏதாவது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நமக்கு நீட் 2024 கிட்ட வரும் இல்லையா, ஒரு 1 or 2 months இருக்கும்ல. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோ ஏதோ கொடுத்துட்டு காலேஜ்க்கு வந்து இந்த மாதிரி என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணி படிக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து காலேஜ் ஃபுல்லாக லீவ் போட்டுட்டு தான் டே ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைமிங்ஸ் வந்து போதும். ஜஸ்ட் 7 hours a day, it is enough, more than enough. ஓகே. நீங்கள் நீட் 2024 கிட்ட வர்றப்போ நான் அதுக்கான அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுக்கான ஃபுல் பிளான் அண்ட் ஷெட்யூல் என்ன மாதிரி நம்ம நீட் 2024க்கு என்ன மாதிரி இந்த 3 months நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற ஷெட்யூல் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ ஆல்.